This video sponsored by SBO School of Business Organization. இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா? ஜென்யூனாக பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுக்குற மாதிரி 100% ஜென்யூன் கம்பெனி. இந்த ஜாப் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிரெயினில் ரீசெட் பட்டன்னா என்ன, அது எங்கே இருக்குது, ரீசெட் பட்டன் எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? நம்மளுடைய காலையில் வந்து சில பழக்க வழக்கங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளை நல்லா ஆக்டிவாக வச்சுக்க முடியும், பிரெயினையும் நல்லா ஆக்டிவாக வச்சுக்க முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. அப்படி படிக்கிறதுனால நியூஸ் பேப்பரில் ஒரு ஆக்சிடென்ட் நியூஸோ, அது ரொம்ப சேட் நியூஸு, ரொம்ப டென்ஷனான விஷயங்கள், அந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு மென்டலி அப்செட் ஆயிடுவீங்க. ஒரு டென்ஷன், ஒரு பயம், அந்த மாதிரி ஆட்டிடியூட்லேயே உங்களுடைய காலையில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே மொபைல் எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. பார்க்காம டைரெக்டாக வெளியில் வந்துடுங்க. வந்து சூரிய ஒளி படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சூரிய ஒளி உங்கள் மேலே படணும் காலையில். அப்படி படும்போது உங்களுடைய நேச்சுரலாக உங்கள் பாடியில் ஒரு கிளாக் இருக்குது, அது வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். உங்கள் பிரெயினும் நல்லா அலர்ட்டாக இருக்கும். அலர்ட்டாக இருக்கிற அந்த சிக்னலை வந்து பிரெயினுக்கு கொடுக்கும். சரியா? அப்புறம் நைட்டு அந்த தூக்கத்தோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த சன்லைட்லேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், உங்களுடைய மனசை வந்து கிளியராக வச்சுக்கிறதுக்கும் லேசான ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகிறது இம்பார்ட்டண்ட். ஒரு ஜாக்கிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், அல்லது யோகா பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய பாடியில் ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுடைய மனசை வந்து நல்லா காமாக வச்சுக்கிறதுக்கு, உங்களுடைய டிப்ரெஷனை வந்து குறைக்கிறதுக்கும் நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுவாச பயிற்சிகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணலாம். அதுபோல் மெடிடேஷனும் நீங்கள் பண்ணலாம். பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். எந்த விதமான டென்ஷன், பயம் அதெல்லாம் வந்து இருக்காது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதிகமாக நீங்கள் வந்து டென்ஷன் ஆக மாட்டீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அதிகமான டென்ஷன் ஆகிறது. அப்புறம் வந்து ஒரு பயம், தேவையில்லாத பயம், இந்த மாதிரிலாம் வர்றது உங்களுக்கு கம்மியாயிரும். வராதுன்னு சொல்லலை. இந்த மாதிரி மெடிடேஷன்லாம் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுற டைமில் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு டென்ஷன் ஆக மாட்டீங்க, பயம்லாம் வராது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டோட அந்த நாளை வந்து டெய்லி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய ஹெல்த்தையும் நல்லா வச்சுக்கலாம், உங்களுடைய மைண்டையும் நல்லா வச்சுக்கலாம். ஃபிசிக்கலி, மென்டலி ரெண்டுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். உங்கள் பிரெயினும் நல்ல ஒரு ஆக்டிவேட்டில் இருக்கும். இதுதான் உங்களுடைய பிரெயினோட
ரீசெட் பட்டன். சரிங்களா? தேங்க்யூ.